ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆண்டவரும் அதை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் சில காரியங்களிலே நம்முடைய ஜெபங்கள் அது தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டுகிறதா என்பதை யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். இதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய முதலாம் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 1 பேதுரு 3:12 சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. சர்வ வல்லவருடைய பார்வை, அவருடைய கண்கள், அவருடைய பார்வைக்கு நீதிமான்கள் யாரோ அவர்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய செவிகள் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை கவனமாயிருக்கிறது. அதே நேரத்தில் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. இரண்டு விதமான குணநலன்களை தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மகன், என்னுடைய மகள் உத்தமமாயிருக்கிறாள், நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆகவே என் கண்கள் அவர்களையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன ஜெபம் பண்ணுறாங்க, அதற்கு அவருடைய செவி கவனமாக இருக்கிறது. அதே நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம், அசுத்தம், அநியாயம், அக்கிரமம், துணிகரம் இவைகள் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இதை தான் நாம் யாத்திராகமங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் இந்த பூமியிலே மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 3 வருடம் 6 மாதம் இந்த பூமியிலே மழை பெய்யவே இல்லை. அதே 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பார்த்தீர்களா? எலியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஆனால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு உத்தமன், நீதிமான். நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நீதிமானாய் இருப்பதற்கு நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய பகுதிகளிலே நாம் வேதத்திலே பார்க்கிறோம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்.
சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகிவிடு. அதற்கு பதிலாக நீ நன்மை செய்ய ஆரம்பி. தீமை செய்தவர்களுக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பி. அப்பொழுது தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக வரும். தேவன் கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆம் பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் உத்தமர்களாய் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். நம் நாவை பொல்லாப்புக்கு விலக்க வேண்டும். உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்று அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கும். அவருடைய செவிகள் நம் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நாவை பொல்லாப்புக்கு உதடுகளை கபட்டு வசனைப்புக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்கள், அவருடைய சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீதிமான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதே தேவன் கவனித்து கேட்பார். என்ன பேசுகிறார்கள்? அவருடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பு என்ன? அவருடைய மனதின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வேதனை என்ன? எந்த காரியத்திற்காக நொந்து போயிருக்கிறார்கள்? என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நாம் பேசிக்கொள்ளுகிறதை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படாமல் இஷ்டம் போல் வாழ்கிறவர்கள் அல்ல, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. காரணம், நம்மீது கண் வைத்திருக்கிற ஆண்டவர். நாம் என்ன கேட்கிறோம் என்பதை கவனித்து கேட்கிற ஆண்டவர். நாம் பேசிக்கொள்வதையும் பார்க்கிற ஆண்டவர், கவனிக்கிற ஆண்டவர், அதை கேட்கிற ஆண்டவர், நம் உரையாடல்களை கேட்கிற கர்த்தர். ஆகவே நாம் என்றும் நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அவர்களை யாரும் அசைக்க முடியாது. எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் அசைக்க முடியாது. எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் அசைக்க முடியாது. எப்படிப்பட்டதான பயங்கரமான சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் வந்தாலும் அது ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது. இதுதான் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நீதிமானுக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியானால் நாம் நீதிமானாய் மாறுவது எப்படி? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்குள் போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாயிருந்தது? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இந்த தூரத்தில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறானே ஆயக்காரன், அவனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளோ ஒரு மேட்டிமையான ஜெபம்.
தன்னை குறித்து பெருமையாய் பேசிக்கொள்ளுகிற ஜெபம். தொடர்ந்து அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன். யாரிடத்திலே சொல்லுகிறான்? 24 மணி நேரமும் தன்னை காண்கிற தேவனிடத்திலே சொல்லுகிறான். வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டானா. ஆனால் அதற்கு பின்பாக நிற்கிற ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அவன் கிட்டக்கு கூட வரல, தேவனுடைய சமூகத்தில் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் அதற்கு பதிலாக தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டான். கிட்டக்க வரல, தூரத்தில் நின்று கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? அவன் அல்ல, அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணினானே, பெருமையான மேட்டிமையான ஜெபம், அவன் அல்ல. தூரத்தில் பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி மார்பில் அடித்து கொண்டானே ஆயக்காரன், அவனே நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் மேட்டிமையாய் நினைக்கிற, உயர்வாய் நினைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டி தீர்க்கும் போது, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து நம்மை தாழ்த்தும் பொழுது, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி தாயக்காரன் கேட்டது போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நீதிமானாக்குகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நீதிமான் என்னும் ஒரு ஸ்லாக்கியம், அது அவருடைய கிருபை, அவர் நமக்கு கொடுக்கிற தயவு. அதை நாம் இப்படிதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். இந்த உலகத்தின் மேன்மை எல்லாம் குப்பை, தூசி, இதெல்லாம் மாயமானது, ஒரு நாள் மறைந்து போகக்கூடியது, நம்மை விட்டு எடுபட போகிறது. ஆனால் தேவாதி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய இளைப்பாறுதல் மட்டுமே என்றென்றும் உறுதியானது, நிலையானது. யுகா யுகமாய் நாம் அவரோடு தான் இருக்க போகிறோம். அப்படியான அந்த பூமியிலே தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் பொறுமையோடு சகித்தீர். எங்களை நீதிமான்களாக்குவதற்காக, எங்களை பரிசுத்தவான்களாக்குவதற்காக, எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்ப்பதற்காக, உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பதற்காக, இயேசுவே பாவியாகி என் மீது கிருபையாயிரும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி யார் யார் கேட்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்கட்டோப்பா. கிருபையாய் இறங்குங்க இயேசுப்பா. நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. நீதிமான்களுடைய சத்தத்தை கேட்கிறீர் ஆண்டவரே, ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறீரப்பா, பேசிக்கொள்ளுகிறதை கவனித்து கேட்கிறீரப்பா. அப்படியே இந்த கிருபைகளை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உமக்குள் வளர்ந்து பெருக உடைய ராஜ்யத்திற்கு வந்து சேர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.